ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரியாடெக் வைப். ஸோ இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உல்ஃப்ரம் அல்ஃபா. ஸோ இந்த வெப்சைட் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ பவர்ட் கம்ப்யூட்டேஷனல் டூல்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம். லைக் மேத்தமெட்டிக்ஸ், கால்குலஸ், ஃபிசிக்ஸ், யூனிட் கன்வர்ஷன், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லைனா எவ்ரிடே கொஷின்ஸ். இது எல்லாமே நீங்கள் கொஷின் கேட்டிங்க அப்படின்னா ஆர்எல்ஸ் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ஆன்சர்ஸை கிளியரான ஆன்சர்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. லைக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸில் இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலரில் இப்போ நான் இன்ஜினியரிங்கில் எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை இந்த கொஷின் எனக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணும். ஒரு எல்ஸ் நீங்கள் மேலே பிளாங்காக டைப் பண்ணிங்கனாலுமே அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஆன்சர்ஸ் ஷோகேஸ் பண்ணும். ஸோ இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு இது ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான கொஷின்ஸுமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி லாகின் கேட்கும். ஸோ லாகின் கொடுத்துட்டு ஜஸ்ட் நார்மலாக லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு எல்ஸ் லாகின் இல்லாமலே நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் லாகின் இல்லாமலே ஜஸ்ட் ஒரு வெப்சைட்குள்ளே எப்படி போனீங்கன்னா நார்மலாக இருக்கிறதுல தான் கட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஸோ எந்த ரிலேட்டட்னா மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். அந்த ஈக்குவேஷனை நான் ஜஸ்ட் கொஷின் டைப் பண்ணி என்டர் கொடுத்தாலே போதும். இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஆன்சர்ஸ் உங்களுக்கும் காட்டும். லைக் அது உங்களுக்கு புரியறதுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் காட்டினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். லைக் கிராஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு லைன் பிளாட். ஸோ எல்லாத்துலேயுமே கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். நெக்ஸ்ட்டு கால்குலஸ். ஸோ கால்குலஸில் இன்டெக்ரேஷன்ஸ், டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் இன்டெக்ரேஷன் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சம்மோ, எதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும், இல்லைனா எனக்கு இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது தெரியல அப்படின்னா இது ஒரு நல்ல வெப்சைட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் நான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் உங்களுடைய இதை சொல்லுங்கள். ஸோ ஃபார் நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்ஸ்க்கான வீடியோஸை நான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் சம் தான் நான் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற ஆன்சருமே உங்களுக்கு கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் கொஷின் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஒர்க் கிடையாது. உங்களுக்கு வித்தின் அ செகண்டில் உங்களுக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணிவிடும். அதுதான் இந்த வெப்சைட். ஸோ நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே க்ரோம், சாட் ஜிபிடி, ஜெமினி இதில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு நான் இன்னும் டீப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேணும் அப்படின்னா ஒரு வித்தின் அ செகண்டில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது பர்டிகுலராக இதுதான் அதோட ஆன்சர் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் கன்வர்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். 100 மைல்ஸ்லேருந்து கிலோமீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சருமே கீழே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸுமே இது கொடுத்துருக்கு. வேணும்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது. நான் ஜஸ்ட் மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்தோன்னே கீழே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துட்டு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அதை சால்வ் பண்ணும். ஸோ அதுக்கான இதுவுமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எவ்ரிடே கொஷின்ஸ். ஸோ எவ்ரிடே கொஷின்ஸில் உங்களுக்கு நார்மலாக என்ன
கேள்வி வேணாலும் கேட்கலாம். நான் வந்து நார்மலாக ஜென்ரலாக வாட் இஸ் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ என்னென்ன பாப்புலேஷன்ஸ் இருக்குது அது கிராஃப் வச்சு உங்களுக்கு அழகாகவே எவ்வளோ அழகாக அந்த வந்து கொடுத்துருக்க ஆன்சர்ஸே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எவ்வளோ, அது டென்சிட்டி எவ்வளோ, க்ரோத் எவ்வளோன்னு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏஜ் கேட்டகரிஸில் ஸோ இந்த பர்டிகுலர் ஏஜில் எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்றதுமே உங்களுக்கு அழகாக அந்த கிராஃபில் தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்று பெய்டு வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷன்ஸில் என்னென்ன பண்ணலாம்னா நார்மலாக நம்மளுடைய மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ், யூனிட் கன்வர்ஷன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் கொஷின்ஸ், கிராஃப்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியர் ஒரு ரிசர்ச்சர்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட டைமை சேவ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர்ஸை கொடுத்துரும். உங்களோட ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லேயே கொடுத்துரும். பெய்டு வெர்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது, பிடிஎஃப்ஸ் இருக்குது, நான் அதை அப்லோட் பண்ணி தான் எனக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா பெய்டு வெர்ஷன்ஸ்க்கு போகலாம். அண்ட் அட்வான்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதாவது ஆல்மோஸ்ட் இந்த வெப்சைட்ஸ் பற்றி. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். So thanks for watching the video. Subscribe for more videos. Thank you.